இந்த லெவல்லாம் கேட்டுட்டு நான் லவ் பண்ணதே இல்ல சார் இது வரைக்கும். உலகத்திலேயே எங்களை மாதிரி ஒரு ராசி இல்லாதவனுங்க இருக்கவே மாட்டானுங்க போல இருக்கு. லவ்னா என்னடா அத முதல்ல சொல்லுங்கடான்னு இருந்துச்சு. இப்ப எப்படி நம்புவேன்? ஏன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான், அதை பாக்குறப்ப பிரேக்கப் பண்ண தானே தோணும். கோர்த்து விடுறதுன்னு வாங்க, அதை நல்லா பண்ணுவோம் அப்படி பண்ணா அப்படிங்களா? அதே மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு போயிடலாம் நினைச்சேன். இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எவ்வளவு போய் கிடைக்காது. அதான் சார் லவ். தட்ஸ் லவ். இது என்ன பிரதர்? எங்க அப்பாவே கண்ணால பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் ஊருக்கு வர்றேன். நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? அதிகமா குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடந்தோம் 2 பேருமே. உங்க ஆத்துக்காரன அஞ்சலி பாப்பாவா? நாங்க பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்க மாட்டோம் சொல்லிருப்பாங்களே. எங்க நாங்களே பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்க மாட்டோம். தங்கமான மாப்பிள்ளைங்க. 10 வருட காதலித்து திருமணம் செய்தவர்கள் ஒரு பக்கமும், அது எப்படா முடியாது? எப்படா இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணீங்க? 10 வருஷம் எப்படா லவ் பண்ணீங்க முதல்ல? இப்போது உங்கள் காதல் அதனையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு உங்களுக்கு உணர வச்ச தருணம் எது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நாங்க பேச ஆரம்பிச்சு ஒரு 7 டேஸ்ல வீட்டுல தெரிஞ்சிருச்சு. பாத்தியாடியே, இதுக்குதான் அப்பவே கள்ளிப்பால் ஊத்து சொன்னேன். அப்பவே என்னை அடிச்சு என்னை மொபைல் எல்லாம் புடுங்கி வச்சுட்டு எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, சும்மா டைம் பாஸ்க்கு தான் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாருமே வேணும்னு அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி என்னை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அவங்க மனசை மாத்தி மண்டைய உடைச்சு, அம்மா இது உண்மையாலுமே லவ் தானா இந்த வயசுல அப்படின்னு இருந்துச்சு. ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்க. பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி நானும் பேசல, இவங்களும் என்ன பார்க்கவும் இல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? ஓகே இது அவ்வளவுதான் போல அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு இது என்ன பிரதர் நினைச்சேன், சரி இன்னைக்கு அவங்கள பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நின்னுட்டு இருந்தேன். அன்னைக்கு இவங்க வந்தாங்க. பால் டீ குடிக்கிற வயசுல ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிட்டியா? 2 பேருடைய காதல்ல யாருடைய தியாகம் இந்த காதலை உயிர்ப்போடு வச்சிருந்தது? அடுத்தவே குடும்பத்தை பத்தி பேசுறதுல அவனுக்கு எவ்வளவு ஆனந்தம். கண்டிப்பா இவங்களோட தான். நாங்க லவ் பண்ணும்போது 10 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 18 டைம்ஸ் மாட்டிக்கிறோம். இந்த நிலையில் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துகிற முயற்சியில் ஒரு தடவை மாட்டும் போதும் அவங்க வீட்டுல ரொம்ப போட்டு அடிப்பாங்க. ஒன் டைம் ரொம்ப சிவியரா போயிடுச்சு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வெளியே போட்டு துணிலாம் ஆயிடுச்சு. இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல் இருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒன்னடி வீட்டுல போட்டு அடியெல்லாம் அடிச்சிருக்காங்க. அதுவும் எவ்வளவு தடவை அது மாதிரிலாம் அடி வாங்கியிருப்பீங்க? எனக்கு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பர்த்டேக்கு முன்னாடி நான் வாங்கிடுவேன் சார். ஏன்னா பர்த்டே அப்போ இப்படி பேசுவேன்னு எங்க வீட்டுல தெரியும். ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட கூச்சமே இல்லை உனக்குலாம். எவ்வளவு முறை இது மாதிரி அடி வாங்கி சிரமப்பட்டு? 18 டைம்ஸ். 18 டைம்ஸ். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. சார் ப்ராமிஸ்லாம் வாங்குவாங்க சார். நான் ப்ராமிஸ்லாம் பண்ணிருக்கேன். எனக்கு பண்ணிட்டு கில்ட்டியா இருக்கும். ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. எந்த வழியுமே கிடையாது. ஐயோ ப்ராமிஸ் பண்ணிட்டுமே திருப்பி பேசக்கூடாதா அப்படின்லாம் தோணும். ஆனா என்னால பேசாம இருக்க முடியாது. அப்படியே சொன்னா ஆமா. ஐயோ அடி வாங்கியாச்சு, படிப்பும் படிச்சாச்சு, பொய் சத்தியமும் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. புரியுதுடா? காதலிச்சு தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கொளுத்துராஜா சார் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க அப்பா அம்மாக்கு இவங்க தான் இப்போ முக்கியம். நாங்களே பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்க மாட்டோம். தங்கமான மாப்பிள்ளைங்க. நாங்க பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்க மாட்டோம் சொல்லிருப்பாங்களே. எங்கெல்லாம் நீங்க கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே, என்கிட்டயும் சொன்னானுவலே. எல்லா வீட்லயும் இது சொல்லுவாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா தானே இருக்கானே. 22 ஆகஸ்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் அன்னைக்கு. கெடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க ராஸ்கல். என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? அதுக்கு முந்தின நாள் பெருசா குடிச்சதெல்லாம் கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி நான் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான். நானும் சரி ஓகே நீ நைட் பேச்சுலர் பார்ட்டின்னு சொல்லி குடிக்கிறோம். அதிகமா குடிச்சிட்டு நடு ரோட்ல விழுந்து கிடந்தோம் 2 பேருமே. குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு வந்துட்டேடா. ஐயோ இதெல்லாம் என்ன ஜென்மமோ. அவ்வளோ வல்னரபிளா நான் போனதே கிடையாது என் லைஃப்ல. அவ்வளோ வல்னரபிளா நைட் விழுந்து கிடக்குறேன். இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு இவளுக்கு கால் பண்ண 11:45க்கு அவங்க வீட்டுல அவங்களுக்கு தெரியாம அவங்க கிளம்பி வராங்க. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எவ்வளவு போய் கிடைக்காது. அன்னைக்கு நைட்டு ஃபுல் நாங்க எழுந்திருச்சு நிக்கிற அளவுக்கு கூட முடியல எங்க 2 பேரால. உங்க ஆத்துக்காரன அஞ்சலி பாப்பாவா? காலையில வரைக்கும் அங்க இருந்துட்டு அன்னைக்கு காலைல எங்களை கூட்டு போயிட்டு வீட்டுல விட்டா. இப்படி ஒரு வைஃப் அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஓகே ஓகே. ஏன் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான்,
அதை பார்க்குறப்ப பிரேக்கப் பண்ண தானே தோணும். டேய் பொறாமப்படாதடா, இவன் 1000ல ஒருத்தன், இவனுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குடா. இப்போ வந்துட்டு நடு ரோட்ட தான் அந்த வாசல்ல கடந்தாங்க, நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன். அப்படி கவர்மெண்ட் உனக்கு டாக்டர் பட்டம் தரணும். நாய் எலி அதெல்லாத்தையும் அவங்க தள்ளி விட்டுட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஐ பொறுப்பில்லா உனக்கு பொம்பளை சோக்கு எதுக்கு? நோ ஹிம். அதனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. த ட்ரஸ்ட் ஐ ஹேட். இப்படி ஒரு பெண்ணா உன்ன மாதிரி பொண்ணுங்கதாம்மா இந்த நாட்டுக்கு தேவை. சொன்னாங்க 18 தடவை வீட்டுல மாட்டி செம்ம அடி வாங்கினேன். அதுவும் கை விடுங்க, உண்மையிலேயே நீங்க ஒரு நன்றி உள்ள ஜீவன். நான்லாம் ஒரு தடவை அடி வாங்கியிருந்தா அப்படியே எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு வீட்டுல சொல்றதே கேட்டிருப்பேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆகும்? இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் போது இப்படி அவங்க ட்ரூவா லவ் பண்றாங்களா நம்மளுக்கு தெரியாது. ஒரு சின்ன லாஜிக் இது புரோஜனமே எல்லாம் போருக்கு போக கூடாது பாரு. அடி வாங்குற அளவு ஒருத்தான ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஓ ஓகே. அண்ணே இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. அதை எப்படி சார் அவங்க சொன்னாங்க இந்த அக்ரிக்கு போகணும்னு சொல்லி தான் எனக்கு ஆசை. அத நான் பாத்துக்கறேன், நீ மூடு. நான் வந்து அவங்க கூட இருக்கணும்ன்றதுக்காக நான் இன்ஜினியரிங் எடுத்து போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அறிவில உனக்கு இருப்பா முட்டாப்பல சோறுங்க என்ன திங்கறீங்க? அந்த ஏஜ்ல இந்த டிசிஷன் வந்து டோட்டலா அவங்களோட லைஃபே மாத்தும்ல சார். நீ எதையுமே கேட்க வேணாம், எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன். அப்படி போய் தான் இவன் கட்டி வைக்க மாட்டாங்களே. பல இந்த வியாபார உத்தி உங்களை எங்கேயோ கொண்டு போகும். இப்ப நீங்க ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு நீங்க உங்க வீட்ல பேசுனீங்கன்னா ஸ்டேஜே வேற மாதிரி இருக்கும். பஸ் தெரியும், பஸ் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க பேக்ரவுண்ட் நம்ம பேசுறதுல தாங்க இருக்கு. கேள்வி கேட்டா போதும், உங்க கேள்விக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஒரு வருஷம் நான் ஊருக்கே வரல, சென்னையில தான் நான் ஒர்க் பண்ணேன். உன் ஃபீலிங்ஸ் புரியுது, வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். எங்க அப்பாவே கண்ணால பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் ஊருக்கு வரல. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? ஆனாலும் எனக்கு 2 பேர் வேணும். டேய் தகப்பா, இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இவரையும் தனியா விட்டுற கூடாது, எங்க அப்பாவும் எனக்கு வேணும். பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. இப்போ நீங்க சொந்தக்கார பையன் தானே, ஏன் ஒத்துக்கல உங்க வீட்டுல? அப்பா அதெல்லாம் ஏற்க முடியாது ராஜா. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா? அப்பா அம்மா வந்து ஒரு நோயால இறந்து போனாங்க. ஒருவேளை அவனுக்கும் இருக்குமோ அப்படிங்கறது அவங்களோட பயம். என்னம்மா சம்பந்தமே இல்லாம அறிவில்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சந்தோஷமா பிடிச்சவனோட வாழ்ந்துட்டு போயிடலாம்னு நினைச்சேன். மச்சான் என்னடா பொண்ணாவ, அவள மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. அதான் சார் லவ். தட்ஸ் லவ். ஏய் திருஷ்டி பொம்மை, இது எனக்கு இப்போதான் புரியுதா? என்னடா இந்த பக்கம் என்ன சைடுல இருந்து கிளைமாக்ஸ் வரும்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டச் வுட், காட் bless you. ஆல் குட் நோ. இப்போ நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஒரு இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட 6 அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. இதுக்கு மேல என்ன சார்? என்ன சார் நீங்க எங்கிட்டே பேசுறீங்க? நீங்க தானே சார் சொன்னீங்க. காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன். அது வேற வாய், இது நார வாய். நான் சார் சொன்னேன், அது தெரியாம சொன்னேன். இப்ப நல்லா நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது? சூப்பருங்க நீங்க, அவ்வளவுதான். வேற வார்த்தையே இல்ல. இப்ப பிச்சிட்டடா, எப்படா பிச்சிட்டடா. அந்த லெவல்லாம் கேட்டுட்டு நான் லவ் பண்ணதே இல்ல சார் இது வரைக்கும். அரண்டண்டா, நானே கூட நம்பி இருப்பேன். எனக்கு லவ்னா என்னடா அத முதல்ல சொல்லுங்கடான்னு இருந்துச்சு. கன்னிகா ஸ்டோர்ல கிடைக்கும், காக்கல வாங்கிக்க. இப்ப அவங்க சொன்னதுலே தெரிஞ்சிருச்சு சார், அதான் லவ் அப்படின்னு. எப்பா பாண்டியா, இதோட முடிச்சிடுமா ராஜா? எதுக்கு இன்னும் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டி